மதிகேட்டின் ஆகாமியம். ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். சாலமோன் தன்னிடத்தில் மதியினம் இருப்பதை அங்கீகரிக்கிறார். அவர் தன்னுடைய மதியினத்தை நினைத்து புலம்புகிறார். மதிகேட்டின் ஆகாமியத்திலும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்திலும் சாலமோன் நிறைவாக காணப்படுகிறார். ஆனால் ஞானத்திலோ அவர் குறைவுள்ளவராகவே இருக்கிறார். ஞானத்தையும் மதிகேட்டையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தன்னுடைய மனதை செலுத்துகிறார். ஞானத்தை ஆராயும் போது அதோடு சேர்ந்து காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் சாலமோனுக்கு உண்டாயிற்று. ஞானத்தோடு சேர்ந்து மதிகேட்டையும் புத்தி மயக்கத்தையும் அறிய வேண்டும் என்னும் ஆவலும் அவருக்கு உண்டாயிற்று. மதிகேட்டில் ஆகாமியம் இருக்கும், புத்தி மயக்கத்தில் பைத்தியம் இருக்கும். சாலமோனால் ஞானத்தையும் அறிந்து கொள்ள முடியவில்லை, மதிகேட்டையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாவத்திற்கு பல உருவங்கள் உண்டு, அது பலவிதமான வேஷங்களை போடும். சில சமயங்களில் பாவமானது மதிகேட்டின் ஆகாமியமாய் இருக்கும், வேறு சில சமயங்களில் அது புத்தி மயக்கத்தின் பைத்தியமாய் இருக்கும். இவை இரண்டையுமே பாவமே இயக்குகிறது, பாவமே இவற்றின் மையத்தில் இருக்கிறது. இவை இரண்டையும் வேறு பிரிப்பது கடினம். பாவம் இருக்கும் இடத்தில் மதிகேடும் இருக்கும், மதிகேடு இருக்கும் இடத்தில் புத்தி மயக்கமும் இருக்கும். இவற்றை தனித்தனியாக வேறு பிரிக்க முடியாது. பாவத்தை தனியாகவும் மதிகேட்டை தனியாகவும் புத்தி மயக்கத்தை தனியாகவும் ஆராய்ந்து அறிய முடியாது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் இதுவரையிலும் பாவத்திற்கு ஐக்கியமாய் இருந்தாலும் அதை விட்டு விலகி வர வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவத்தின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் போது நாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்போம். நம்மை பாவம் செய்ய தூண்டும் காரண காரியங்களோடு ஐக்கியமாய் இருக்க மாட்டோம். ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அந்த நோய்க்கு காரணமாக இருக்கிற காரியங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். நாம் தீங்குக்கு விலகி ஜீவிக்கும் போது பாவத்திற்கு விலகி ஜீவிப்போம். நாம் பாவத்திற்கு விலகும் போது மதிகேட்டுக்கு விலகி ஜீவிப்போம். நாம் மதிகேட்டுக்கு விலகும் போது புத்தி மயக்கத்திற்கு விலகி ஜீவிப்போம். சாலமோன் தன்னுடைய மதிகேட்டில் ஜீவித்த போது தன்னுடைய புத்தி மயக்கத்தில் சந்தோஷத்தை தேட முயற்சி பண்ணினார். இதனால் அவருடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஏராளமான சேதாரம் உண்டாயிற்று. கர்த்தர் சாலமோனுடைய புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை தெளிவுபடுத்தினார். சாலமோனுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் தன்னுடைய பாவத்தின் தீங்குகளை புரிந்து கொண்டார். தன்னுடைய பாவத்தினால் தனக்கு வரப்போகும் தண்டனைகளையும் அறிந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார். சாலமோன் துணிகரமாய் பாவம் செய்திருந்தாலும் தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் வருந்தும் போது அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய கிருபையினால் மன்னிக்கிறார். சாலமோன் பாவத்தை பற்றி ஆராயும் போது மதிகேட்டின் ஆகாமியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சாலமோனிடத்தில் மதிகேட்டின் ஆகாமியம் காணப்பட்டது. பாவத்தின் அசுத்தம் அநேகமாய் இருந்தது. சாலமோனுடைய பாவம் மதிகெட்ட காரியம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியில் இருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஆதியாகமம் 34:7. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால், கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி
உன் வாசல்களிலே புசிக்கலாம். உபாகமம் 12:21. ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நியாயாதிபதிகள் 20:6. அதற்கு அவன், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். 2 சாமுவேல் 13:12. சாலமோன் அந்நிய ஸ்திரீகளோடு பாவம் செய்தபோது அவருக்கு பாவத்தின் மதிகேடு சரியாக தெரியவில்லை. தான் புத்தி மயக்கத்தில் இருந்ததையும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. பாவத்தில் மதிகேடும் புத்தி மயக்கமும் இருக்கிறது. பாவத்தில் ஆகாமியமும் பைத்தியமும் இருக்கிறது. பாவத்தின் சாபங்களை அறிந்து கொள்ளாமல் சாலமோன் பாவத்தில் விழுந்தார். பாவத்தினால் தனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவருடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. அவருடைய மனதிற்கு வேதனையும் வருத்தமும் உண்டாயிற்று. சாலமோன் பாவத்தை அறிய தன்னுடைய மனதை செலுத்துகிறார். தன்னுடைய ஜீவிய காலத்தில் சாலமோன் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தார். சாலமோன் தன்னுடைய பாவங்களை மறந்துவிடவில்லை. அவை அவருக்கு சாவிலும் அதிக கசப்பாய் இருக்கிறது. பரஸ்திரியின் இருதயம் கண்ணிகளாகவும் வலைகளாகவும் இருக்கிறது. புத்தி மயக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் பரஸ்திரிகள் மீது ஆசை வைத்து அவர்களுடைய கண்ணிகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் சந்தோஷத்தை தேடி போகிறார்கள், ஆனால் வேதனையை பெற்றுக்கொள்கிறார்கள். பரஸ்திரிகளின் கைகள் கயிறுகளைப் போல இருக்கிறது. அவள் தன் கைகளால் தன்னிடத்தில் வருகிறவளை தழுவினாலும் அவள் மெய்யாகவே தன்னுடைய கயிறுகளால் அவர்களை இறுக கட்டி போடுகிறாள். மதிகேட்டின் ஆகாமியத்திலும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்திலும் நிறைந்திருக்கிறவர்களால் பரஸ்திரியின் கட்டுக்களில் இருந்து தப்பிக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் பரஸ்திரியின் கட்டுகளுக்கு தப்புவான். அவருடைய கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் தப்பித்துக் கொள்வான். பாவியோ அவளால் பிடிபடுவான். சாலமோன் பல சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பிரமாணத்தை மீறி மதிகேட்டின் ஆகாமியத்தில் விழுந்திருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தில் சிக்கியிருக்கிறார். சாலமோன் அந்த சோக சம்பவங்களையெல்லாம் இப்போது வேதனையோடு நினைவு கூறுகிறார். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறான். சாலமோன் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அவற்றை தேவனிடத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கை பண்ணுகிறார். தன்னுடைய இருதயத்தில் மெய்யாகவே மனம் திரும்புகிறார். தன்னுடைய பாவங்களுக்காக மெய்யாகவே மனம் வருந்துகிறார். தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் மறைக்காமல் அங்கீகரித்து அறிக்கை செய்கிறார். சாலமோன் உலக பிரகாரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்நிய ஸ்திரீகள் மீது ஆசை வைத்தார். அந்நிய ஸ்திரீகளின் எண்ணிக்கையும் அதிகமாயிற்று. ஆனால் சாலமோனுக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கவில்லை. பரஸ்திரீகள் சாவிலும் அதிக கசப்புள்ளவர்கள் என்பதை சாலமோன் புரிந்து கொள்கிறார். காரியத்தை அறியும்படிக்கு சாலமோன் தன்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணுகிறார். அவற்றையெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் நினைவு கூறுகிறார். சாலமோன் எல்லாவற்றையும் விசாரணை பண்ணி அநேக காரியங்களை கண்டுபிடித்தாலும் தன்னுடைய மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது என்று சொல்லுகிறார். அதை அவர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பாவத்தினால் வரும் தீங்குகளை ஓரளவுதான் கண்டுபிடித்திருக்கிறார். பாவத்தினால் என்னென்ன தீங்குகள் வரும் என்பதை சாலமோன் இன்னும் பூரணமாய் கண்டுபிடிக்கவில்லை. பாவத்தின் சம்பளம் மதிகேட்டின் ஆகாமியமும் புத்தி மயக்கத்தின் பைத்தியமும் ஆகும். பாவத்தின் சம்பளம் இவற்றோடு நின்று போவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் வரையிலும் போகிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். எரேமியா 17:9-10. இந்த உலகத்தில் காணப்படுகிற தீங்குகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தன்னுடைய ஜீவியத்தில் தனக்கு ஏற்பட்ட தீங்குகளை சாலமோன் ஆராய்ந்து பார்க்கிறார். தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய ஜீவியத்திலும் உண்டாயிருக்கிற கேடுகளை இந்த உலகத்தின் கேடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். தன்னிடத்தில் மெய்யான நீதியும் மெய்யான பரிசுத்தமும் இல்லை என்பதை சாலமோன் அங்கீகரிக்கிறார். தன்னிடத்தில் மாத்திரமல்ல,
மற்றவர்களிடத்திலும் நீதியும் பரிசுத்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சாலமோன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனுஷர்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷர்களுக்குள்ளே ஒரு நல்ல மனுஷனை காண வேண்டும் என்னும் ஆவல் சாலமோனுக்கு உண்டாயிற்று. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டார். இவன் 1000 பேரிலும் சிறந்தவனாக இருக்கிறான். மற்றவர்களை விட நன்மை செய்கிறான். ஆனாலும் இவனிடத்திலும் பாவம் இருக்கிறது. மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போகும்போது பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. பாவம் அவனை ஆளுகை செய்யும் போது மதிகேட்டின் ஆகாமியமும் புத்தி மயக்கத்தின் பைத்தியமும் அவனுக்குள் பிரவேசிக்கிறது. தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தன்னிடத்தில் உள்ள தேவ சாயலை இழந்து போயிருக்கிறான். சாலமோனால் 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை காண முடிகிறது. ஆனாலும் இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரீயை சாலமோனால் காண முடியவில்லை. விபசார ஸ்திரீயின் கைகள் பேதைகளை கட்டி போடுகிற கயிறுகளாக இருக்கிறது. அவளுடைய நெஞ்சம் கண்ணிகளும் வலைகளுமாய் இருக்கிறது. அவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவளாய் இருக்கிறாள். சாலமோன் 1000 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஸ்திரீயை காண வேண்டும் என்று தேடி பார்க்கிறார். ஆனால் இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு நல்ல ஸ்திரீயை கூட அவரால் காண முடியவில்லை. தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். நாம் எல்லோருமே தேவனுடைய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். தேவனே நம்மை உண்டாக்கினவர். அவர் செம்மையானவர். அவர் நம்மையும் செம்மையானவனாகவே உண்டாக்கினார். ஆனால் மனுஷனோ தன்னுடைய பாவத்தினால் தன்னுடைய செம்மையை இழந்து விட்டான். தன்னுடைய மதிகேட்டினால் தன்னுடைய மேன்மையை இழந்து விட்டான். தன்னுடைய புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தினால் தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தையும் இழந்து விட்டான். கர்த்தரையும் கர்த்தருடைய சித்தத்தையும் தேடாமல் போய்விட்டான். அதற்கு பதிலாக அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறான். ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் அநேக உபாய தந்திரங்களை தேடினார்கள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக கிரியை நடப்பிக்காமல் தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக கிரியை நடப்பித்தார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தாங்கள் தேடிக்கொண்ட உபாய தந்திரங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். முடிவில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய பாவங்களுக்கு அடிமைகள் ஆனார்கள். கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறவன் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறிய தன் புத்தியை செலுத்த மாட்டான். ஆனால் சாலமோனோ இப்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறார்.